நீங்க ஒவ்வொரு தடவை உங்க ஃபோன் ஸ்க்ரீனை லாக் பண்ணுறப்போ, லாக் ஸ்க்ரீனில் இமேஜஸ் மாறி மாறி வரதை நம்ம பார்த்துருப்போம். அந்த ஆப்ஷனுக்கு பேர் கிளான்ஸ் வால்பேப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வீடியோவில் அந்த ஆப்ஷனை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் உங்கள் செட்டிங்ஸில் லாக் ஸ்க்ரீனில் கிளான்ஸ் ஃபார் எம்ஐன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஷன் தேவைப்படாதவங்க கிளிக் பண்ணி டர்ன் ஆஃப் பண்ணிக்கோங்க. டர்ன் ஆஃப் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவைப்படுற இமேஜை கேலரியிலேருந்து நீங்கள் செட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே கிளான்ஸ் இமேஜ் கேட்டகரிஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணி லாக் ஸ்க்ரீனில் உங்களுக்கு ஷோ பண்ணுற வால்பேப்பரோட கேட்டகரி நீங்கள் மாற்றிக்கலாம். இந்த இடத்துல உங்களுக்கு தேவைப்படுற கேட்டகரி நீங்கள் ஆட் அண்ட் ரிமூவ் பண்ணிக்கலாம். இங்கே நிறைய கேட்டகரி கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு தேவைப்படுறதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒவ்வொரு தடவை நீங்கள் லாக் பண்ணுற பொழுது இமேஜஸ் மாறி மாறி உங்களுக்கு வால்பேப்பர் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் புதுசாக உங்களுக்கு ஷோ பண்ணும். ஸோ உங்களோட கேலரி ஃபோட்டோவை நீங்கள் ஆட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு 4 ஃபோட்டோஸ் மட்டும் உங்களோட கேலரி ஃபோட்டோ நீங்கள் ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுருக்க அந்த கேலரி இமேஜ் எத்தனையாவது இமேஜை உங்களுக்கு ஷோ பண்ணணும் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ செகண்ட் இமேஜை ஷோ பண்ணணுமா இல்லை தேர்ட் ஃபோர்த் இமேஜை ஷோ பண்ணணுன்ற ஆப்ஷன் உங்களுக்கு தேவையான ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து இந்த அட்வான்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம ஆட் பண்ண அந்த கேட்டகரி இமேஜஸ் எல்லாமே மொபைல் டேட்டா யூஸ் பண்ணி அப்டேட் ஆகும். ஸோ உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா டர்ன் ஆஃபும் பண்ணிக்கலாம்.